அதாவது தூக்கம் தூக்கம் வரல அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் காலையில் ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு என்ன காரணம்னா, சரியாக அவங்க தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நைட்டு சரியாகவே அவங்க தூக்கம் வரவே இல்லை அப்படின்னா, எப்படியாவது தூங்கிடணும், நல்லா தூங்கிடணுங்கிற பிடிவாதத்திலேயே ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. காலைல எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நைட்டு நல்லா தூங்கலை, அதாவது இரவு நேரத்தில் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வரல, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனாலும் எப்படியாவது அந்த தூங்குவதற்கான முயற்சியில் தீவிரமாக இருப்பாங்க. ஒரு தூக்கத்தை தூங்கிடணும், ஒரு ஆழ்ந்த அசந்து தூங்குகிற அந்த தூக்கத்தை தூங்கிடணும். அதாவது தூங்குவதில் திருப்தி அடைந்து விட வேண்டும். தூக்கத்தில் ஒரு திருப்தி இருக்குது. நல்லா தூங்கிட்டோன்னா நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அந்த திருப்தியை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவதற்கான முயற்சியில் தீவிரமாகவே இருப்பாங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லுக்கு அந்த நல்ல தூக்கங்கிறது அவங்களுக்கு வரவே வராது. அந்த முயற்சியிலேயே எப்படியா நல்லா தூங்கிடணுங்கிற முயற்சியிலேயே காலையில் 7 மணி வரைக்கும் கூட முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாவது ஒரு அரை மணி 1 மணி நேரமாச்சும் நல்லா தூங்கிடணுன்ட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. தூக்கங்கிறது வரவே வராது. ஆக இப்படி தான் நிறைய பேர் ரொம்ப அதிகாலையில் ரொம்ப நேரம் தூங்குறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கத்தை என்ஜாய் பண்ணுறாங்க போலுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி தூங்குறாங்க போலுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல், அதாவது நல்லா தூங்கிட்டாங்கன்னா அவங்க காலையில் கூட எழுந்திரிச்சிருவாங்க. நல்லா தூங்கி திருப்தியாக தூங்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் காலையில் எழுந்திரிச்சிருவாங்க. அதிகாலையிலேயே கூட எழுந்திரிச்சிருவார்கள். எப்போ வேணாலும் எழுந்திருக்க அவங்க தயார். நல்லா தூங்குகிற வழக்கம் ஒருத்தர் இருக்குன்னா எப்போ வேணாலும் எழுந்திருக்க தயாராக இருப்பாங்க. இந்த மாதிரி சரியாக தூக்கம் வராதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது நல்லா தூங்கிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த பிடிவாதத்திலே, இன்னும் எப்படியாவது நல்லா தூங்கிட மாட்டோமா அப்படிங்கிற பிடிவாதத்திலே ரொம்ப நேரம் தூங்குவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் முயற்சி தான் நடந்துகிட்ருக்கோமே தவிர, ஆனால் நல்லா தூங்க மாட்டாங்க. திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற திருப்தி இல்லாமல் நல்லா தூங்கிடணுங்கிற அந்த முயற்சியிலே தான் அவங்க தூக்கங்கிறது, அவங்களுடைய ஒவ்வொரு நாள் இரவு தூக்கமும் போயிட்டுருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தூங்குறது ஒரு புறம் இருக்கட்டும், நல்லா தூங்கிட மாட்டோமாங்கிறதே காலைல ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்களே, அதை முதல்ல தவிர்க்கணும். அந்த ஏக்கத்தை தவிர்க்கணும். நல்லா தூங்கிட மாட்டோமா அப்படிங்கிற பிடிவாதத்திலே ரொம்ப நேரம் தூங்குறாங்களே, அதை தவிர்க்கணும். என்னென்னா, அதிகாலையில் எழுந்திருப்பது நீ நல்லா தூங்கினாலும் சரி தூங்கலைனாலும் சரி அதிகாலையில் எழுந்திருக்க பழகணும். அதிகாலையில் 4 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா, முதல் நாள் நைட்டு 9 மணிக்கு படுத்துடணும். இரவு உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதோ வரலையோ அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும். திருப்தியாக இல்லை, நீங்கள் திருப்தியாக தூங்கவில்லை என்றால் கூட அதிகாலையில் எத்தனை மணிக்கு நம்ம எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும். அந்த கட்டுப்பாடை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். நம்ம திருப்தியாக தூங்கினா தான் நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன், எனக்கு திருப்தி இல்லைன்னா நான் எப்படியாவது பிடிவாதமாக தூங்குவதற்கு தான் முயற்சி செய்வேன் அப்படின்லாம் இல்லாமல், நீ உனக்கு தூக்கம் வருதோ வரலையோ, திருப்தியாக தூங்குனீங்களோ இல்லையோ, அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நீங்கள் முதல் நாள் முடிவு பண்ணிங்களா, அந்த முடிவு பண்ணுறத கரெக்டாக பின்பற்றணும். அப்படி பின்பற்றலைன்னா உங்கள் மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். அங்கே அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கோம், ஆனால் முழிப்பு வருது என்ன, ஆனால் நான் எழுந்திருக்க மனம் இல்லை. காரணம், எனக்கு நல்லா தூக்கம் வரல, நான் திருப்தியாக தூங்கவில்லை, அதனால் அந்த திருப்தியான தூக்கத்தை பார்த்தா தான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக தூங்குறவங்க தான் காலையில் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே தூங்க முடியாது, வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறாங்கன்னா அவங்க ரொம்ப தூக்கத்தை என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் திருப்தியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சிக்கூடாது. தூக்கம் வராமல் தான் எப்படியாவது நல்லா தூங்கிடணுங்கிற அந்த பிடிவாதத்தில் காலையில் எப்படியாவது நல்லா தூங்கிட மாட்டோமாங்கிற ஏக்கத்தில் காலைல ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவதற்கான முயற்சி தான் அது. நம்ம நினைப்போம் நல்லா தூங்குறாங்க போலுன்னு நினச்சிட்டு, அது அப்படி கிடையாது. இப்படியும் நிறைய தூக்கம் இல்லாதவர்கள் கூட எப்படியா தூங்கிடணும் அப்படிங்கிற ஏக்கத்தில் தூங்கிட மாட்டோமா, திருப்தியான தூக்கத்தை அனுபவிக்காமல் அந்த திருப்தியான தூக்கத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறக்காகவே காலைல ரொம்ப நேரம் வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. தூங்குவதற்கான முயற்சியில் தான் அவங்க காலைல 7 மணி வரைக்கும் அந்த படுக்கையிலே இருப்பாங்க. அதனால் இதை காரணமாக வச்சு திருப்தியாக நான் தூங்கவில்லை, திருப்தியாக தூங்கியே ஆக வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் நீங்கள் அதிகாலையில் எழுவதை தவிர்த்து விடாதீர்கள், தள்ளி போட்டுறாதீங்க. அதனால் அதிகாலையில் எழுந்திருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எக்காரணம் கொண்டு நல்லா தூங்குனீங்களோ தூங்கலையோ, நான் அசந்து தூங்கலையோ, அசந்து உங்களுக்கு திருப்தியான தூக்கம் வந்ததோ வரலையோ அதை பற்றிலாம் அதுக்கும் அதிகாலையில் எழுந்திருப்பதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறது வேறு, அசந்து தூங்குறது வேறு.
அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதிகாலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதோ இல்லையோ, அதிகாலையில் எழுந்திருங்கள். அது வந்து ஒரு வழக்கமாக வச்சுங்க. நைட்டு உங்களுக்கு தூங்குற நிறைய ஒரு வேலை இருக்குது, ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரு வேலை, இரவு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, தூங்குவதற்கே நேரம் இல்லாமல் போச்சு. நீங்கள் வழக்கமாக அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க அல்லது 5 மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் நைட்டு உங்களுக்கு வந்து இரவு வந்து தூங்குவதற்கே நேரம் இல்லாமல் அதிகாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா, அதற்கப்புறம் நீங்கள் தூங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. தூங்காதீங்க அதுக்கப்புறம். ஏன்னா வழக்கமாக நீங்கள் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வந்து விழித்து கொள்வீர்கள். இப்போ வழக்கமாக 4 மணிக்கு எந்திக்கணும்னு நீங்கள் முடிவில் இருப்பீங்க. வழக்கம் 4 மணிக்கு 5 மணிக்கு என்னடா நீ நல்லா தூங்காமல் திருப்தி இல்லையே, தூக்கத்தில் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 மணிக்கு தூங்குவதை எழுந்திருப்பதை தள்ளி போட்டுருவீங்க. அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற அந்த முடிவை தள்ளி போட்டுருவீங்க. நல்லா தூங்கினா மட்டும்தான் நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற பிடிவாதத்தில் என்ன பண்ணுவீங்க, அதிகாலையில் தூக்கத்திலிருந்து விழித்து கொள்வதை தள்ளி போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி தள்ளி போடாமல் அதிகாலையில் எழும்புவதற்கும் நல்ல அசந்து திருப்தியாக தூங்குவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் நல்லா தூங்குறீங்களோ தூங்கலையோ, உங்கள் தூங்குவதற்கு கூட நேரம் கிடைக்காம போயிடும். நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் நீங்கள் முழிச்சு வேலை பார்த்துருவீங்க. காலையில் 5 மணி வரைக்கும்லாம் கூட நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அப்படி வேலை பார்த்தா கூட அதன் பிறகு நீங்கள் தூங்காதீங்க. ஏன்னா வழக்கமாக நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை விஷயமா உங்களுக்கு காலைல 5 மணி வரைக்கும் வேலை வந்துருச்சு. 5 மணி வரைக்கும் கண் முழிச்சு வேலை பார்த்துட்டீங்க. அதன் பிறகு நீங்கள் தூங்க போகாதீங்க. ஏன்னா வழக்கமாக நீங்கள் எப்போவுமே 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவீங்க. ஆக எழுந்திருக்கிற டைமே வந்துருச்சு, தூங்கி எழுந்திருக்கிற டைமே வந்துருச்சு. ஆனால் தூங்குவதற்கு இன்று உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதனால் அப்படி இருக்கும்போது 5 மணி வரைக்கும் நம்ம வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அப்புறம் தூங்குவதற்கு முயற்சி பண்ணாமல், 5 மணிக்கு எப்போதுமே நான் தூங்க மாட்டேன், 5 மணிக்கு பிறகுலாம் நான் தூங்குனதா வரலாறே கிடையாது, காலையில் நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், நைட்டு நான் வேலையே பார்க்கலனா கூட நைட்டு நான் வந்து வேலை பார்த்து காலைல 5 மணி வரைக்கும் நான் வேலை பார்த்தா கூட அதன் பிறகுலாம் நான் தூங்க மாட்டேன், 5 மணிக்கு மேலே நான் தூங்கவே மாட்டேன் காலையில் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எக்காரணம் கொண்டு நான் தூங்கலை அதெல்லாம் கணக்கே கிடையாது. நான் அசந்து தூங்குவதற்கும் திருப்தியாக தூங்குவதற்கும் நான் அதிகாலையில் எழுந்துவதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் திருப்தியாக தூங்கினாலும் சரி, எனக்கு தூக்கத்தில் திருப்தி இல்லை என்றால் பரவாயில்ல, அதனாலையும் எந்த கவலையும் கிடையாது. 5 மணிக்கு நான் எழுந்திருப்பது தான் அப்படின்ட்டு ஒரு இரவு திருப்தியாக தூங்குவதற்கும் அதிகாலையில் 5 மணிக்கே எழுந்திருப்பதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இரவு நீங்கள் திருப்தியாக தூங்கலைன்னா கூட, உங்களுக்கு தூக்கமே வரலன்னா கூட நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதை உறுதியாக கடைபிடிங்கள். இரவு உங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் கிடைக்கல, 4 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, காலையில் 4 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க, ஆனால் அதிகாலையில் எப்போவுமே 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவீங்க. இப்போ 1 மணி நேரம் தான் உங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடச்சிருன்னா அந்த 1 மணி நேரம் தான் நீங்கள் தூங்கணும். 4 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் தான் தூங்கணும், 5 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அந்த மாதிரி 5 மணிக்கு எழுந்திருப்பதில் உறுதியாக இருங்க. அதுக்காக எந்த காரணத்தையும் கொண்டும் 5 மணிக்கு மேலே நீங்கள் தூங்காதீங்க. அதில் ஒரு கட்டுப்பாடு, இது ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இவ்வளோ தான் நான் தூங்குகிற நேரம் இது தான், இரவு 9 மணிலேருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் நான் தூங்குவேன்ப்பா, 7 மணி நேரம் நான் தூங்குவேன் அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் இரவு உங்களுக்கு நிறைய வேலை வந்துருச்சு, 11 மணிக்கு தான் தூங்குவதற்கு வழக்கமாக இரவு 9 மணிக்கு தூங்குவீங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னாக்கா இரவு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் தூங்கணும். அந்த மாதிரி ஐயோ நான் 12 மணிக்கு தான் நான் தூங்க ஆரம்பித்தேன், ஒரு ஆள் 7 மணி நேரம் தூங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிலேருந்து அதிகாலையில் 7 மணி வரைக்கும் நீங்கள் தூங்க அந்த மாதிரி தூங்குகிற அந்த கட்டுப்பாடுகள் நேரம் இருக்குல்ல, விழித்து கொள்கிற நேரம், அதெல்லாம் மாற்றாதீங்க. அதிகாலையில் விழித்து கொள்கிற நேரத்தை எப்போதுமே மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரே நேரத்தை தான் கிடையாது. நான் அதிகாலையில் 4 மணிக்கு முழிச்சிடணும். நீ முந்தின நாள் இரவு எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, முந்தின நாள் நள்ளிரவு 1 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு முழிச்சிடணும். முந்தின நாள் நள்ளிரவு 12 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். முந்தின நாள் நள்ளிரவு 2 மணிக்கு படுத்தாலும் 2 மணி நேரம் தான் தூங்கணும், அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும், அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அந்த மாதிரி தூங்குகிற நேரத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதீங்க எக்காரணம் கொண்டோம். இது ஒரு கட்டுப்பாடு. இல்லைன்னா நீங்கள் அதிகாலையில் விழித்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் உங்கள் மனசு சோர்வடைந்து விடும். உங்கள் மனசுக்கு உங்கள் மேல் நம்பிக்கையே இல்லாமல் போயிடும்.
அதாவது அதிகாலையில் நாம் எழுந்திருப்போமா மாட்டோமாங்கிறத அந்த உறுதியே உங்கள் மனசுக்கு ஏற்படாது. அதனால் அதில் வந்து உறுதி இருக்கணும். நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக செயல்படணும். அது மாதிரி முதல் நாள் நள்ளிரவு 9 மணிக்கே முதல் நாள் இரவு நள்ளிரவில் முதல் நாள் இரவு 9 மணிக்கே படுப்பதுலேயே உறுதியாக இருக்கணும். இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடும். இரவு 9 மணிக்கே படுக்கணும்னு நினச்சா கூட ஏதோ ஒரு வேலை வந்துடும். அதனால் நம்ம வந்து சில டைமில் இரவு 10 மணிக்கு படுக்க வேண்டியிருக்கும், 11 மணிக்கு படுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல. ஆனாலும் பெரும்பாலான நாட்கள் வந்து நீங்கள் எப்போவுமே 9 மணிக்கு படுத்துட்டிங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பது ஒன்றும் சிரமமான விஷயமே. நல்லாவும் தூங்கவும் சரிங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பதுலேயும் எந்த சிரமமும் கிடையாது.